والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜியாரத்துல் குபூர், கபறுகளை தரிசித்தல் என்ற தலைப்பிலே இடம்பெறுகின்ற இரண்டாவது ஹதீஸுக்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹு தஆலா இன்று நாங்கள் ஆரம்பமாக படித்துக் கொள்ள இருக்கிறோம். وعن أبي هريرة رضي الله عنه قال زار النبي صلى الله عليه وسلم قبر أمه فبكى وأبكى من حوله فقال استأذنت ربي في أن أستغفر لها فلم يؤذن لي واستأذنته في أن أزور قبرها فأذن لي فزوروا القبور فإنها تذكر الموت. رواه مسلم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தாயாரின் கபரை ஜியாரத் செய்துவிட்டு அழுதார்கள். அவர்களை சூழ நின்றவர்களையும் அழ வைத்தார்கள். பின்னர் கூறினார்கள், எனது ரப்பிடம் எனது தாய்க்காக பிழை பொறுக்க தேடுவதற்கு அனுமதி கேட்டேன். எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனால் அந்த கபரை தரிசிப்பதற்கு அனுமதி கேட்டேன். அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்தான். எனவே கபறுகளை தரிசியுங்கள். அவ்வாறு தரிசிப்பதானது மரணத்தை ஞாபகப்படுத்தும். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே ஆரம்பமாக அல்லாஹ்வுடைய தூதர் தனது தாயின் கபரை ஜியாரத் செய்திருக்கிறார்கள் என்ற பகுதியை நாங்கள் படிக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே வஃபாத்தாகி விட்டார்கள். அவர்கள் தாயினுடைய அரவணைப்பில் தான் வளர்ந்து வந்த போது ஒரு சமயம், அதாவது 6 வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வயது இருக்கின்ற பொழுது ஆமினா அவர்கள் தனது பிள்ளையை அழைத்து கொண்டு அதாவது மதீனாவிலே இருக்கின்ற தங்களது தந்தையின், அதாவது தாயின் சகோதரர்களுடைய வீட்டுக்கு சென்றார்கள். அப்படி வீட்டுக்கு சென்று அவர்களை பார்ப்பதற்காக ஆமினா சென்ற பொழுது பார்த்துவிட்டு மக்காவை நோக்கி திரும்பி கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாவை அழைச்சு கொண்டு போனாங்க. அதாவது பனு நஜ்ஜார் கோத்திரத்தாரை நோக்கித்தான் போனாங்க, சொந்தக்காரவங்களை பார்த்துட்டு வாருது. அப்படி பார்த்துட்டு வார நேரம் அபுவா என்ற இடத்திலே ஆமினா அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். பிள்ளையோட போய் வார நேரம் வஃபாத்தாகி விட்டார்கள். இப்போ அந்த அபுவா என்ற இடத்துல தான் ரசூலுல்லாஹ்வோட உம்மாட கபரு இருக்கு. அப்ப இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கருத்து சொல்லப்படுவது, அது எந்த அளவு தூரம் ஆதாரபூர்வமான கருத்து தெரியல.
மக்காவை ரசூலுல்லாஹ் வெற்றி கொண்ட பொழுது அந்த கபரை தரிசிக்க சென்றதாக ஒரு கருத்து சொல்லப்படுது. ஆனா அல்லாஹு தாலா அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு அனுமதி கேட்டாங்க உம்மாக்கு. ஆனா அனுமதி வழங்கல. அல்லாஹு தாலா போய் பார்த்துட்டு வாரதுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கினான். இதுதான் இந்த சம்பவம் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாயி. அப்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ். சில ஹதீஸ்கள் இருக்குது சகோதரர்களே, அதுக்கு விளக்கம் என்னன்னு தெரியாது. அந்த விளக்கத்தை நாங்க அறிஞர்கள் மூலமாக படிக்கின்ற பொழுது அந்த ஹதீஸ்களுக்கான தெளிவான கருத்து சொல்லப்பட இல்லை. அதற்கான அறிஞர்கள கருத்துக்கள் பலவாறாக காணப்படுகின்றன. உதாரணமா ஒரு ஹதீஸ் இருக்குது. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஜாஹிலியத்துல வஃபாத்தான தனது தந்தையை பத்தி கேட்கிறார். இஸ்லாத்துல இல்ல, ஜாஹிலிய காலத்துல மூத்தா போன தனது தந்தையை பத்தி கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பதில் சொன்னாங்கண்டா, இன்ன அபி வ அபாக ஃபின்னார், உங்களுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் நரகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸ யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க. அப்ப தாய்க்காக இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கவும் இல்லை. தந்தையை பத்தி இப்படி ஹதீஸ் வந்தீங்க. ஆனா இந்த ஹதீஸ அறிஞர்கள் எல்லாம் பல மாதிரி விளக்கங்கள் சொல்லுகிறான். சரி, முடிவு இல்லை. சில ஹதீஸ்களுக்கு நாங்க முடிவை தேடக்கூடாது. எங்களுக்கு கவலையாகிக்குது. என்ன கவலை? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தந்தையை பத்தி சொல்ற நேரம் தந்தையும் நரகத்தில் இருப்பார்னு சொல்லிக்கிறாங்க. தாயை பத்தி சொல்ற நேரம் தாய்க்கு இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்க இல்லைன்னு சொல்றாங்க. கவலைதான். ஆனா அதை தோண்டி துருவி ஆராய போனா அதுக்கு முடிவு இல்லை. அதுக்கு என்ன சொல்றாங்கன்ற அறிஞர்கள், இந்த மாதிரி ஹதீஸ்களை ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வானாம். அது அல்லாஹுக்கு தான் வெளிச்சம். எனவே நீங்க அந்த ஹதீஸாக நம்புங்க, அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக்கிறாங்க, நம்புங்க. அதை பற்றி எந்த ஒரு கேள்வியோ குதர்க்கவாதமோ செய்யாம அதை அப்படி நிறுத்தி வைங்கன்னு சொல்றாங்க. அல் வக்ஃப்னு சொல்லுவாங்க. அந்த ஹதீஸை அப்படி வைங்க, அதுக்கு முடிவு இல்லை. அப்ப இதுல இன்னொன்னு விளங்குறோம் நாங்க என்னன்னா, கேள்வி கேட்கறதுக்கு முழு தகுதியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஆனா அவங்க கூட அல்லாஹ்ட்ட கேள்வி கேட்க இல்லை. இங்க பாருங்க, இந்த ஹதீஸ்ல எங்கேயாவது வந்தீங்களா, யா அல்லாஹ் நீ ஏன் எனக்கு அனுமதி தர மாட்டேங்கிறா, என்ற தாய் என்ன குற்றம் செஞ்சாங்க என்று கூட கேள்வி கேட்க இல்லை ரசூல். ஆனா பிற்பட்ட கால ஆட்கத்தான் கேள்வி கேட்க தொடங்குது. சரி, அது ஏன், எதுக்கு, அது என்னத்துக்கு அப்படி அனுமதி கொடுக்க இல்லை? அதே அவங்களோட வாப்பா நரகத்துல கேள்வி கேட்டது ரசூல்லா இல்ல, கேட்டிக்கணும். சரி, அப்ப சிலர் சொல்றாங்க அந்த வாப்பாவை பத்தி சொன்ன ஹதீஸ் என்னத்துக்கு சொன்னாங்கண்டா, அந்த சஹாபி வந்த நிலைமைய ரசூல்லா பாக்குறாங்க, ஒரு இனி இல்லைன்னு கவலையோட வந்து கேட்கிறார், என் வாப்பாட நிலைமைய சொல்லுங்க. அப்ப அவரை ஆறுதல் படுத்ததான் ரசூல்லா இப்படி சொன்னாங்க, உங்களோட வாப்பா மட்டும் இல்லை, எந்த வாப்பாவும் நரக நெருப்பிலே. நிறைய குதர்க்கவாதங்கள், அதாவது விவாதங்கள் நடந்துக்குது ஆரம்ப கால அறிஞர்களுக்கு மத்தியில். ஆமீனாவோ அப்துல்லாவோ நபிமார் வராத காலத்துல வாழ்ந்தவங்க, அவங்க எப்படி நரகத்துக்கு போக முடியும்? ஃபத்ரத்துடைய காலம்னு சின்ன வயசுல நாங்க படிச்சுக்கிறோம். ஃபத்ரத்துடைய காலம்னா நபிமார்கள் வாராத காலத்துல வாழ்ந்த ஆட்கள் மன்னிக்கப்படுவாங்கலாம் வார நேரம். எப்படி இப்படி ஹதீஸ் வந்திக்குது? இப்படி அதுக்கு மாற்று கருத்து சொல்ற ஆட்கள்லாம் இருக்குது. எனவே இங்க நாங்க படிக்கிற விஷயம் என்று அது அல்லாஹ்வோட கையில இருக்கிற விஷயம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்றான், ஃபயுஅذிபு மை யஷா வ யக்ஃபிரு மை யஷா.
அல்லாஹ் தான் நாடியவர்களை மன்னிக்கிறான், தான் நாடியவர்களுக்கு வேதனை செய்கிறான். அப்ப கேள்வி கேட்க வேண்டியவங்க ரசூல்லா தான். உண்மையிலே கேள்வி கேட்கறதுக்கு அருகதையானால் ரசூல்லா. ஏன் யா அல்லாஹ் இன்னைக்கு அனுமதி தர மாட்டேங்கிறான்னு கேட்டிக்கணும், அவங்க கூட கேட்க இல்லை. ஆனா இது சொன்ன உடனே, அதாவது அனுமதி கிடைக்காத போது அழுதாங்க. இந்த உம்மாக்கு இல்லையா, அல்லாஹ் என்ன சொன்னா, வந்தீங்க உம்மோட கபரை பார்த்தீங்க போங்க, அனுமதி இல்லை. அப்ப இத பார்த்துட்டு சஹாபாக்கெல்லாம் அழ தொடங்கினாங்க. ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க, அந்த அழுகையால சஹாபாக்களையும் அழ வச்சிட்டாங்கன்னு வரும். அப்ப இப்படி சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க கபறுகளை ஜியாரத் செய்யுங்க. ஏன் செய்யுங்க? அது மௌத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். இந்த ஹதீஸ்ல சில ஹதீஸ்கள்ல ரசூலுல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கல் அதுக்கு காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஆனா எல்லா விஷயத்துக்கும் காரணம் சொல்ல மாட்டாங்க. அது அறிஞர்கள் ஊகித்து ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிப்பாங்க, இதுதான் காரணம். சில ஹதீஸ்கள்ல காரணம் சொல்லப்படும். காரணம் சொல்லப்பட்ட ஹதீஸ் தான் இது. ஜியாரத்துல் குபூர் செய்யறதுக்கு காரணம் என்ன? இந்த ஆகிரத்தை மௌத்தை ஞாபகப்படுத்தும். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரி ஹதீஸ்களுக்கு நாங்களும் பெரிய அளவில் விளக்கம் தேட போகக்கூடாது. அதுக்கு முடிவு இல்லை. ரசூல்லாவே கேள்வி கேட்க இல்லை. எனவே நாங்கள் அப்படி உற்றுவோம். அது மறுமையில் அல்லாஹு தாலா அவன் நீதவான்களுக்கெல்லாம் பெரிய நீதவான், அஹ்கமுல் ஹாக்கிமீன் குர்ஆனில் சொல்றது போல தீர்ப்பு சொல்கின்றவர்கள் எல்லாம் உயர்ந்த நிலையில் தீர்ப்பு சொல்றவன். அல்லாஹு தாலா அந்த ஏன் அப்படி அல்லாஹ் முடிவெடுத்தான் என்ற விஷயத்தை அல்லாஹ் நாளை மறுமையில வெளிப்படுத்துவான். அதை மட்டும்தான் நாங்கள் எங்களுக்கு சொல்ல முடியும். சரி, வான் புரைதத்த கால், புரைதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுஹும் இதா ஹரஜு இலல் மகாபிர். இந்த பாருங்க எப்படி இந்த ஹதீஸ் வந்திக்குதுண்டே. புரைதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் படிச்சு கொடுத்தாங்க சஹாபாக்கள். சரி, சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லாம படிச்சு கொடுத்துக்கிறாங்க, கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. என்னத்தை? மக்பராக்கு சென்றால் என்ன சொல்ல வேண்டும் என்பது. அதாவது மன்னரைக்கு சென்றா என்ன சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும், சரி, அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன். அதாவது இந்த மன்னரையில் இருக்கின்ற முஃமினான முஸ்லிமான கூட்டத்தவரே, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அதை நாங்கள் இந்த துஆவை செய்கிறோம், எல்லாருக்கும் பாடம் அது. சரி, ரைட். வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன். நிச்சயமாக அல்லாஹு தஆலா நாடினால் நாங்களும் உங்களை சந்திக்க இருக்கிறோம். சரி, நஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியத்த, ரவாஹு முஸ்லிம். அல்லாஹு தஆலாவிடம் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் பாதுகாப்பை வேண்டுகிறோம். இதுதான் அந்த துஆ. இப்போ முதலாவது என்ன? மூமினான முஸ்லிமான கூட்டத்தவரே, கபூரில் இருக்கிற கூட்டத்தவரே, அல்லாஹ் சாந்தியும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதா. இதுதான் முதலாவது நாங்க கபூருக்கு போனா ஓத வேண்டிய விஷயம். இதுதான் நாங்க சலாம் சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும். அப்ப இதுல இதுக்கு மட்டும் அல்லாஹு தஆலா அனுமதி தாரான், சலாம் சொல்றது. ரெண்டாவது, இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திப்போன்னு சொன்னா, அல்லாஹ் நாடினால் சந்திப்போன்னு சொன்னாரு. அர்த்தம் என்னண்டா, அல்லாஹ் நாடுற காலத்துல நாங்களும் மௌத்தா போவோம், உங்களை சேரும். இங்க அல்லாஹ் நாடினால், நாடாவிட்டால் நாங்க மௌத்தா போக மாட்டோம், அப்படி இல்லை கருத்து. அல்லாஹ் நாடுற நேரம் உங்களை போல நாங்களும் கபராளிகளா மாற இருக்கிறோம். இங்கன உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். அதான் பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? கபரின் வேதனையிலிருந்து பாதுகாப்பை கேட்கிறோம். நஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா. ஆஃபியாண்டா பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? கபரின் வேதனையிலிருந்து பாதுகாப்பை கேட்கிறோம். அப்ப இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னது.
அதைத்தான் நாங்களும் செய்யும். வேற அங்கால வைத்து அந்த கபரு, அது யார கபரா இருந்தாலும் சரி, பெரும் பெரும் உலமாக்கள், நாதாக்கள், ஷேகுமார்கள், அவுலியாக்கள் அடங்கப்பட்ட எந்த மக்பராவிலையும் இதுக்கு அப்பால எதையும் நாங்க ஓதுறதுக்கு அனுமதி இல்லை. நாங்க இஸ்திஃபார் செய்யலாம், சரி, அவங்களுக்காக அல்லாட்ட துவா கேட்கலாம். மற்றபடி அவங்ககிட்ட உதவியை பெறுவது மார்க்கத்தில் அனுமதி பெற்ற ஒன்று அல்ல. அவங்கள நாங்க முன்னிறுத்தி நீங்க அல்லாட்ட எங்களுக்காக துவா செய்யுங்கன்னு சொல்றதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. அது இணை வைப்பு. சரி, உதாரணமா இதனெல்லாம் விலையும் கொள்ளும். மக்பரா கபருக்குள்ள நல்லடக்கம் செய்யப்பட்ட சாலிகீன்கள், நாதாக்கள் சொல்றோமே, அவங்களோ அல்லது பாமர மக்களோ எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். அங்க போனதுக்கு பிறகு அவங்க ஒரு ஆன்மாக்களின் உலகத்துல வாழ்றாங்க. சரி, ஆன்மாக்களுக்கு மத்தியில வாழ்றவங்க, அது யாரா இருந்தாலும் சரி, அங்க என்ன நிலையில இருக்கிறாங்கிறது ஹயாத்தோடு இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதுக்கு ஒரு குர்ஆன் வசனம் இருக்குது, வலா தகூலு லிமை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹ் அம்வாத். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை மரணித்தவர்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுறாங்களே சுகதாக்கள், அவங்கள நீங்க மௌத்தா போனால் கண்டு சர்வசாதாரணமா ஒரு இயற்கை மரணம் அடைஞ்சவங்க நீங்க சொல்லாதீங்க. சரி, பல் அஹ்யா, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். மக்பராக்குல கபருல உயிரோடு இருக்கிறாங்க. ஆனா வலாக்கின் லா தஷ்உரூன், நீங்கள் எப்படி அவங்க உயிரோடு இருக்கிறாங்கிறத உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். சூரத்துல் பக்கராவுல வர வசனம். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை மௌத்தானவர்கள் என்று நினைக்க வேண்டாம். சொல்ல வேண்டாம் மட்டுமில்லை, நினைக்க கூடாது. பல் அஹ்யாஉன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அல்லாஹ்வுடைய ரப்பிடம் இருந்து அவர்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படுவது, வாழ்வாதாரம் வழங்கப்படுவது. அது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப கபருல இருக்கிறவங்கட ஹாலாத் தெரியாம நாங்க எப்படி துவா செய்யறது? அவங்க கேட்குறாங்க பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. ஆகவே ரசூலுல்லாஹ் சொன்னதை செய்கிறது தான் சுன்னத். அதுக்கு அங்கால நாம போனோம்டா அது பித்ஆவா மாறும், இணை வைப்பா மாறும். அதை நாங்கள் செய்ய கூடாது. சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாஹ் மக்பராக்கு போன ஓதுற துவா பலதை கற்று தந்திக்கிறாங்க. அதுல ஒன்றைத்தான் நாம் இங்க படித்தோம். ஆக ஏதாவது ஒன்றையாவது பாடமாக்கி அதை அமல் செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் தாலா அடுத்த வாரம் இந்த மக்பர் இன்னும் பல துவாக்கள் இருக்குது, அதை நாங்கள் படிப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.